நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு. என்ன சிக்கன்? அதாவது நாட்டுக்கோழி. அப்படி சொல்லு முட்டாள். முட்டாள். நாட்டுக்கோழி குழம்பு நண்பர்களே. நாட்டுக்கோழி கிரேவி நண்பர்களே. சப்பாத்தி நண்பர்களே. என் தங்க என்னடா அது? மூஞ்சி காட்டு காட்டு. இப்படி காட்டு மூஞ்சி காட்டு. என்னடா அது? இங்க பாருங்க ஸ்டைல். சரி எங்க திரும்ப. இது என்னது? பூத்து மண்டை. அதுங்க சாட்டாய். அதுங்க ஐயோ நண்பர்களே, சப்பாத்தி இன்னைக்கு நாட்டுக்கோழி திறக்கிறதுக்குள்ளே இவர் சண்டை போட போறாரு. என்னடி இது திறக்க முடியல? திறக்க முடியாதுல. தூக்கி விட்டு வச்சு நீ சாப்பிட்டியா சாமி? நம்மளே இப்போதான் வண்டிக்கு போயிட்டு வந்தேன். டியூட்டிக்கு போயிட்டு வந்தோன்னே லைவ் போட்டேன். லைவ் போட்டு முன்னே அப்படியே ஆவி பறக்குடி. நீங்கள் சாப்பிட்லையா? நாங்கள் சாப்பிட்டோம். கரண்டியில் விட்டா நல்லா நம்மளே. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. சப்பாத்தி ஊறட்டும். பல்லு இல்லைல. இவரே நல்ல மரியாதை இல்லை உனக்கு. மெல்ல வேணாமா? ஊர்னா தானே மெல்ல முடியும் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு 2 பக்கத்து கடா பல்லு இல்லை நண்பர்களே. நான் கூட நினச்சேன் நம்ம சுடுற சப்பாத்திதே ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா இவர் பல்லு இல்லாமல் மெல்ல முடியாமல் சப்பாத்தியை ஹார்டாக இருக்குன்னே சொல்லியிருக்காரு நண்பர்களே. இருக்கு லூசு. 2 பக்கத்து அங்கே வருங்க நண்பர்களே. அங்கே வருங்க. பல்ல காணா. அந்த கடைசி பல்ல காணா. அந்த ஒரு காணா இல்லையா? குடும்பமே இப்படி அசிங்கப்பட்டு போ. நம்மளே தரமான ஒரு சப்பாத்தி நாட்டுக்கோழி குழம்பு தான் இன்னைக்கு. ஒரு நண்பர் கேட்டார், நாட்டுக்கோழி கிரேவியும் சப்பாத்தியும் போடுறது வீட்டில் போட்டாச்சு. ஓகேவா? வேற எந்த கமெண்ட்ல என்ன சாப்பிடணும் சொல்லுங்க. கொஞ்சோண்டு ஊட்டவா? சுடுது பாப்பா. சுடுது. ஊட்டவே வேணாம். தயவு செய்து நான் அப்பா உனக்கு ஊட்டி வரேன். ஊட்டுவா? இந்த மண்டை ஆமாண்டுதா வேணாண்டுதா? ஆஹா ஆஹா ஓஹோ. அமேசன் அமேசன் அமேசன். எப்படி சொல்லாங்க சொல்லு. இந்த கறி சாப்பிடு. கறி சாப்பிட்றா. சூப்பர் இருந்தா கறி. செம்ம டேஸ்ட். உண்மையை நாட்டுக்கோழி கிரேவிக்கு சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட். ஊற வச்சு அடிச்சாங்க களி. அடடா. என்ன ஃபாலோ பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பொட்டு மிஞ்சாது. தோசை தோசை சாம்பார் சட்னி. தோசை ஆயில். தோசை இட்லி சாம்பார் சட்டாய். மாடல் சட்னி. இது பேர் என்ன? இந்த பேர் என்ன? தோசை சாம்பார் சட்னி. இட்லி சாம்பார் சட்னி. என்னடா நடக்குதுங்க? தோசை இட்லி சாம்பார் சட்னி. ஆஃபாயில் போடு. என் மகன் கேட்டுட்டு ஆப்பாயில் ஒன்று போட்டு எடுத்துவா. இல்லை ஊட்டி குடிக்கவா? எத்தல ஊத்து. கீழே போட்டுறாதப்பா.
வேணாம் அப்படின்னா வேணாம் எனக்கு ஆஃப் ஆயில் வேணும் ஆப்பாடுமா ஆஃப் ஆயில் வேணும் அக்கா ஆஃப் ஆயில் வேணும் ம் சரி கொடு எப்படி சாப்பிடுவோம் ஆமாம் என்னப்பா என்னப்பா சாப்பிட்டா இல்லை எப்படி சாப்பிடுவோம் ஆப்பாயில் ஒழுகாமா அது உடஞ்சிருமே அதான் சாப்பிட்டேன் அப்பா ஊட்டிட்டாப்பா எட்லப்பா எனக்கு அது மூடியில் ஊற்று போய் தண்ணி இதை சாப்பிடாது ஊற்றுரு ஐயோ ஒரு வாய் கறி வேணும் பாரு வெறும் கறியா வெறுவாய் வெறுவாய் தான் பாரு சாப்பிடு செம்ம டேஸ்டாக காஃபி காஃபி சாப்பிடுங்க உண்மையிலேயே ஒரு நான்வெஜ் குழம்பு ஒரு நாட்டுக்கோழியும் இந்த கிரேவி சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மள இருக்கும்ல இருக்காதா ஆ இன்னும்போதே மதியிலே சொன்னேன் எங்கள் அம்மா வைக்கிறது மாதிரியெல்லாம் வைக்க முடியாது அப்படி இப்படின்னு என்னப்பா அது டாடி காஃபி குடிச்சிட்டு மதியானம் குழம்பு வைக்கும்போது ஓவர் பில்டப் பண்ணுறதுப்பா காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் நண்பர்களே இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோ போட்டிருக்கோம் உள்ளே போய் பாருங்கள் கமெண்டில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்து காரி துப்புங்க சிம்பிளாக தான் செய்வேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பரா இருக்கு அது இது தண்ணி ஒரு மாதிரி டேஸ்ட் என்னயா டேஸ்ட்டில் வாயை அடைச்சி போச்சா வாய் திறக்க மாட்டேறியே பிரியாணி சொல்லுவாங்க அமேசமே அமேசன் அமேசன் அமேஸ் உண்மையில் அப்பா சூப்பராக எனக்கு ஒரு ஆஃப் ஆயில் அப்பாயில் திங்கலைன்னா வாயிலே குத்துவேன் பார்த்துக்க இல்லைன்னா அவங்க அப்பா சாப்பிட்டுக்குவாங்க சிக்கன் பொடி எதுவும் போடாம உப்பு போட்டுவா ரெடியா அக்கா என்னக்கா லேட்டாச்சு அக்கா என்ன லேட்டாச்சு நான் ஒன்றும் பண்ணலப்பா எனக்கு தேவையில்ல மது கோப்படுது மதுங்க கேளுங்க மேடம் சமாளிக்கிறது அது மாதிரி அவருக்கு ஆஃப் ஆயில் கேட்டு விட்டு அப்படியே நைஸாக உன்னைய சொல்லி விட்றாரு அப்பா ஒன்னு சொல்லல அப்பதான் நம்மள இதுக்கு கூப்பிடுவாங்க இல்லைங்க குழுக்குள்ளு ஆஃபரு தங்கமயில் ஜுவல்லரி லாலாவா அது பேர் என்னதப்பா சொல்லுப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா லேட்டாச்சு லலிதா லலிதா அதான் லலிதா ஆமாம் என் பிள்ளை பாவங்க ஞாபகம் வச்சிருக்கு
எனக்கா சாப்பிட்டு எனக்கா எனக்கா அது பெப்பர் போட்டிருக்குப்பா. இது அப்படியே அமைக்கிறது ஆஃப் ஆயில் பாருங்க நண்பர்களே. உடைச்சிருவா ம் அப்படி பிக்க கூடாது, அப்புறம் சாப்பிட முடியாது. மூடி டீஷர்ட் சாப்பிடுவோம். டீஷர்ட்டா? இதை அப்படி மடக்கி இதை மடக்கி இதை மடக்கி அப்படியே வாயில போட்டணும். இப்போ நீ தும்ப, இப்போ நான் பார்க்க தான் போகிறேன். அப்பா சாப்பிட்றியா? இந்த ஆஃப் ஆயில் முதல்ல வாய்க்குள்ள போயிருமா? அதுல கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு சாப்பிடு. நீ தானே இப்போ சொன்ன டீஷர்ட்டை அப்படியே மடித்து அப்படியே தூக்கி வாய்க்குள்ள போடணும்னு. பாப்போம் இப்போ. அப்பா புண்ணை கடிச்சுக்கிட்டேன். நம்மள செம்ம டேஸ்ட்டு. கடிச்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருமா? இருப்பா, எனக்கு ஆஃப் ஆயில் வரட்டும். அக்கா சீக்கிரம் ஆஃப் ஆயிலா போற. அப்பாவுக்கு மட்டும் சீக்கிரமா போட்டா உடச்சிட்டார். ஆஃப் ஆயிலா ஆஹா, பாப்பா சொல்லுது. அம்மா வீடியோ காட்டுங்க. இது மது இந்த ஆம்லெட்டை சாப்பிட்ருமா அந்த ஆஃப் ஆயில? தெரியலை. அதான் கேட்குறேன். எப்படி இருக்கு நான் போட்ட ஆஃப் ஆயில்? செம்ம டேஸ்ட் இருக்கு. ஹலோ, அதில் அப்படிலாம் பண்ணக்கூடாது. காரம் இங்கே தாக்கா எடுத்தேன். ஆரணுமே ஃபேன் போடு. பஞ்சுக்கு பஞ்சுன்னு இருக்கு. ஆம்லெட் அம்மா அப்பா பஞ்சுக்கு பஞ்சு உடச்சு விட்றாத. உடச்சிடுங்க. உள்ள என்ன இருக்கும்? உள்ளவே அங்கே இருக்கும். சுத்தியும் பிடிச்சிடும். அதே நான் அப்படி பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது, இப்படி மடக்கி தான் சாப்பிடணும். அப்பா உடச்சு சாப்பிடுங்க. இப்ப நான் சாப்பிட போகிறேன். எல்லாரும் பாருங்க. மடக்கிறவன் மடக்குனா ஒன்றும் விடு மடக்கடை விடு, அந்த விட மடக்கடை அதெல்லாம் உடஞ்சா போகுது. தட்டில் வரைஞ்சா வரைஞ்சிட்டு போகிற பரவாயில்ல. சரி சாப்பிடு. பெரிய தட்டா அதில் எப்படி மாற்றுவ? வேணுமா? வரைக்கணும். என்ன பார்க்கல சொல்லு. பால் எடுத்து போட்டு அப்படியே டக்குன்னு பயமா இருக்கே. நல்லா தான் இருக்குமா? வேகாம இருக்குமா? ஏய் வெந்துருச்சு, சாப்பிடு. போடு போடு. பிள்ளையால சாப்பிட முடியாது. பாதி இதை பிச்சு முதல்ல கொடுக்கல சாப்பிடு. அப்பா இதை மட்டும் பிச்சு சாப்பிடு. அப்பா எப்படி பாரு சாப்பிட்ட? நீ மூஞ்சி சாப்பிடுங்க. அதை முதல்ல சாப்பிடுப்பா. இது ஏன்னா அது அப்படியே வாய்க்குள்ள போகாதுப்பா. எப்படி இருக்கு? மேசனா இருக்கா? இதுவே வாய்க்குள்ள இருக்கா, அப்புறம் முழு முட்டை எப்படி அமுக்குவ? குழம்பு சூப்பர். எடுத்து போட்டு பாப்பி. அப்படியே எடுத்து போடு வாயில. போட்டுவா.
நல்லா இருக்கும். சரி இது முட்டை கருவை அங்கே ஊற்றுருவாங்க. அதனால அதை கருக்காக தான் கேட்குது. மறைக்குதும்மா. சரி அப்பனா அப்பா அப்பா எடுத்து போட்டு விடுங்க. அப்பா அப்பா எடுத்து ஆகட்டும். ஆறிச்சா? போல ஐயா சுத்தமாக அப்படியே ஒரு ஆப்பாயில் அப்படியே இருக்குங்க பாருங்க, ஒன்றோட உடையில. ஐயா சாப்பிடு 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 கம்மான். போடு போடு உள்ள நல்லா. ஆ செம்ம செம்ம. இங்கே துப்பு வேணாலும் துப்பிடு. சரி மெல்லு மெல்லு. அப்பா அப்பா சாப்பிட்டுச்சு, நானே சாப்பிட்டதில்ல. நல்லா இருந்துச்சா? நான் போட்டது எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? எப்படி இருந்துச்சு? பாரா ஆஃப் ஆயில் சாப்பிட்டுச்சு. சூப்பரா இருக்கு. இன்னொரு ஆஃப் ஆயில் வேணும். ஏய் போதும் போதும். ஓகே மேடம். தனி வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை மீசமணி, மது, என்னோட ஒய்ஃபு அன்பு மனைவி முத்துலட்சுமி, எடிட்டர் சர்மி. எல்லாரும் எடிட் பண்ணிக்கிட்டே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் 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 பாய். சு 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 சு. ஆஃப்